ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 180 மாடல் வண்டி தான். கம்ப்ளீட் பெயிண்டிங் ரீஸ்டோர் தான் வண்டி கொடுத்துருக்காங்க கஸ்டமர். வண்டி வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுங்க. இந்த வண்டி வந்து நிறைய எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கு. வண்டி வந்து பக்காவாக எனக்கு வேணும் சொல்லி கஸ்டமர் கேட்டார். இதே ப்ளூ, இதே ஒரிஜினாலிட்டின்னு சொல்லிட்டு பல்சர் டைப்பில் 180 வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். வண்டி பாருங்கள், வேறு லெவலில் சூப்பராக வந்திருக்கும் வண்டி. 180 பல்சர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக வண்டி கொடுங்க, நம்ம ரீஸ்டோர் பண்ணி தரலாம். ஒரு புது வண்டி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கஸ்டமரோட ரிவ்யூலேருந்து எல்லாமே அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி ஃபுல்லாக பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வண்டியில் நிறைய ப்ராப்ளமாக இருந்தது. இன்ஜினில் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். போரு, பிஸ்டன், கீர் மாட்டினதுலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு அழகாக மக்களுக்கு என்ன நம்ம ஒர்க் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருக்கோம். வண்டி ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பித்தாச்சு. 2010 அப்போ பார்த்துங்க எத்தனை வருஷம் ஒரு வண்டி வச்சுருக்காரு. அவர்கிட்ட கார்லேருந்து எல்லாமே ஒரு வசதி வாய்ப்புகளாமல் இருந்தாலும் ஆனால் இந்த வண்டியோட சென்டிமெண்ட்டான ஒரு அவ்வளோ ஒரு அந்த வண்டியை லவ் பண்ணியிருக்காரு அவர். ஃபுல்லாக பிரிச்சாச்சு பாருங்கள். வண்டியோட ஸ்பேர்ஸ் டோட்டலாக இறக்கியாச்சு. கனெக்டர்லேருந்து, சென்ட்ரிக் கேஸ்லேருந்து, ஹெட்டுலேருந்து, போரு எல்லாமே ஃபுல்லாக பிரிச்சாச்சு பாருங்கள். வண்டியில் வர 1500 ஸ்பேர்ஸ் டோட்டலாக இறக்கியாச்சு பாருங்கள். பேக் சைடு ஃபுட்ரெஸ்ட்டு, பேக் சேக் அப்சர், ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு எல்லாமே. வண்டியோட ஃப்ரேம் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேமில் தான் எல்லா ஸ்பேருமே இருக்குது. ஃப்ரேமை தனியாக ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபுல்லாக பிரிச்சாச்சு. பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் ரிமூவ் போட்டு பழைய பெயிண்ட்டை வெளில எடுக்கிறதுக்கான இது வேலை நடந்துகிட்ருக்கு. எந்த வண்டி கொடுத்தாலும் ஒரு 1500 ஸ்பேரை பிரித்து தான் ஒர்க் பண்ணுறோம். பெயிண்ட் ரிமூவ் போட்டு பழைய பெயிண்ட்டை உரித்து தான் எடுத்து பண்ணுறோம். அதுவும் அந்த அழகாக இருக்கும். இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கும் வண்டி. பழைய வண்டி வச்சுருக்கோங்க, யார் வேணாலும் ஜேகேஎஸ் பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அந்த வண்டி உங்கள் வீட்டில் நிற்கும் போது ஒரு புது வண்டி நிற்கிற மாதிரியே இருக்கும். பெயிண்ட் ரிமூவ் போட்ட உடனே அந்த ப்ளூ பாருங்கள் எப்படி பொங்கி அப்படியே வருதுட்டு பாருங்கள். அதான் மொத்த பெயிண்ட்டும் சுரண்டி வெளில ஃபுல்லாக எடுக்கிறோம். அவ்வளோதான், வெறும் மெட்டல் தகடு. இந்த தகடில் வந்து நம்ம டென்ட்டெல்லாம் எடுத்து ப்ரைமர்லாம் அடித்து அதுக்கப்புறம் ஒரு 4 கலர் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டும் போது தான் அது வந்து அவ்வளோ லுக்னஸ் தரும். இந்த எப்பயுமே பண்ணுற மாதிரி தான். இந்த பெயிண்ட்டுக்கு மேலே பெயிண்ட்டை நம்ம அப்படியே அடித்தோம்னா லைஃப் இருக்காது, பொங்கி வெளில வந்துடும். ப்ரைமர் அடிச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் உரிச்சிட்டு ப்ரைமர் வீலெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபோர்க் லெக்,
நிறைய வண்டி வந்து வெளியூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியுமே வந்து பக்காவாக ஒர்க்கிங் வந்துட்டுருக்கு. ஒரு டிவிஎஸ் அப்பாச்சி தூத்துக்குடியிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு சவுதியிலேருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணி ஒரு வண்டி ஒன்று அப்பாச்சி தான், அந்த வண்டியும் பெயிண்டிங் ப்ராசஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சொந்த ஊர் நேட்டிவ் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் தான் அவங்க சொந்த ஊர். அங்கேருந்து தான் வண்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துலேருந்து வண்டி வந்துட்டுருக்கு. பக்காவாக ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி என் அண்ணன் வண்டி என்னோடய ரிலேஷன் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், என்ன ஸ்பேர் மாட்டுறோம், என்ன பெயிண்டிங் பண்ணுறோம், எப்படி பண்ணுறாங்கன்றது அதை வீடியோவில் மக்களுக்கு அதை அப்படியே ஓப்பனாகவே காமிக்கிறோம். நம்ம வந்து இப்படி காமிச்சிட்டு அப்படியோன்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் A to Z பிரிக்கிறதுலேருந்து பெயிண்டிங் பேசிக்காக என்ன அடிக்கிறாங்களோ அதை அடிச்சுலேருந்து எல்லா ஒர்க்குமே காமிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இருந்து வீடியோ எடுத்து அதை மக்களுக்கு தெரிய வச்சு JKS பைக்ஸில் நம்பி வண்டி கொடுக்கலான்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து எல்லா ஒர்க்குமே வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். மறக்காமல் JKS பைக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வெளியூர்லேருந்து சிங்கப்பூர், மலேசியா, சவுதி இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து கால் பண்ணி எல்லாருமே வண்டி வந்து சொந்த ஒரு நேட்டிலேருந்து வண்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா வண்டியுமே பக்காவாக நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன், தம்பி, மாமா, மச்சன், சொந்தக்கார் யார் இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வண்டி நமக்கு சொந்தக்கார வண்டி மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வண்டிங்கெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமான கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டாஃபுங்களும் போட்டிருக்கோம். நிறைய விஷயம் நம்மளது ஓனாகவே எல்லாமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமான கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நம்பி கொடுங்க கண்டிப்பாக. வண்டியோட இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நிறைய பழுப்பெல்லாம் கட் ஆயிருந்துச்சு. வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து அந்த பழுப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ப்ரைமர்லாம் அடித்து பிளாக் அடிச்சிட்ருக்காங்க. செம்மி பிளாக் இதோட பிளாக்கோட பேர். ஷைனிங் இல்லாமல் ரொம்ப மேட்டும் இல்லாமல் ஒரு சன்ட்ராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட பிளாக் பேர். எல்லா பீஸுமே ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எல்லாமே அடிச்சிட்ருக்கு. ஒரு வண்டி பெயிண்டிங் பார்த்தாலே வண்டியில் ஒரு 1500 ஸ்பேரை பிரித்து பெயிண்டிங் தனியாக, நிக்கல் தனியாக, இன்ஜின் ஒர்க் பண்ணி ஸ்பேர்லாம் மாற்றி வண்டி அப்படியே ரோட்டில் நிறுத்தி கஸ்டமர் ஓட்டி பார்க்கும்போது அந்த வண்டி பக்காவாக இருக்குன்னு சொல்கிற இதுவே சந்தோஷமே வேறு கண்டிப்பாக. $150, $180, $200, $220 அந்த மாதிரி நிறைய வண்டி பஜாஜில் இருக்குது. 180 பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டு வச்சு வரும். கீர் லிவர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். வண்டி வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும். வண்டி 180 பல்சர் பிக்கப்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். 180 வண்டி யாரெலாம் வச்சுருக்கீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வண்டி பண்ணணும்னு தோணுச்சுன்னா JKS பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பி எடுத்துகிட்டு வாங்க. நம்பிக்கையோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க வண்டியை பக்காவாக. ஃப்ரண்ட் ஹெட்லைட் உட்கார இது ஹெட்லைட் காதுன்னு சொல்லுவாங்க இது பேர். ஒரு சின்ன கிளாம்ப்பு, சின்ன பீஸ் கூட வந்து அதில் பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து அதில் அழகாக பிளாக் அடித்து தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியோட கிராஸ் பார், ஃப்ரண்ட்டில் வர்ற சேஃப்டி பம்பர், பேக் வீலில் வர ஸ்ட்ரே, ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா
சில்வர் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பீஸ் எல்லாம் பேக்கில் சீட்டில் வர்ற பின்னாடி வர பினின் ஹோல்டர் சொல்லுவாங்க. அந்த சில்வரோட கலர் இது. லாக் செட்டு மாற்ற ஃபோர்க்கோட டீ ஸ்டம் டாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பீஸ் சில்வர். பேக் ஃபுட்ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் அடிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கிளியர் கோட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிசியே வந்து எத்தனை வாட்டி அதை ஒர்க் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். செம்ம பிரைட்டான சில்வர், சூப்பராக இருந்தது இந்த சில்வர்லாம். கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மினுமினு தெரிஞ்சது இந்த சில்வர்லாம். இல்லை கம்பெனி பிராண்டடான பெயிண்டிங் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்க்கு கேலிபர் இது. இதில் வந்து கோல்டு கலர் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம வந்து டிஸ்க்கு வந்து கோல்டு கலர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் அந்த பீஸ் மட்டும் கோல்டு பண்ணியிருக்கோம் கலர். இதுக்கு மேலே இப்போ கிளியர் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சில்வர் அடித்தாங்க பேஸு, அதுக்கப்புறம் கோல்டு அடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மேலே இப்போ கிளியர், ஷைனிங் கிளியர். மட்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடித்தாச்சு. இப்போ பேஸான ப்ளூ கலரில் அடிக்கல, பேஸ். அவுட் கிட் சம்மந்தப்பட்டது எல்லாமே. ஹெட்லைட் மாஸ்க்கு, இந்த டெயில் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பஜாஜோட கம்பெனியோடது வாங்கி அதுக்கப்புறம் பிளாக்ல இருந்ததை ப்ளூவாக மாற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். பெட்ரோல் டேங்க் டிங்கரிங் ஒர்க்லாம் முடித்து பக்காவாக வந்ததுக்கப்புறம் பேஸ் கலர் ப்ளூ. இந்த சைடு ஷீல்டு எல்லாமே ஒரிஜினல் ஷீல்டு தான். எல்லாமே உடஞ்சி போச்சு. அந்த டெய்லு சைடு ஷீல்டெல்லாம் உடஞ்சி போச்சு. ஃபைபர் கிட்லாம் புதுசாக வாங்கி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஒரிஜினல் பாட்டு, ஒரிஜினல் பீஸு எல்லாமே. இப்போ கலர் அடிச்சிட்ருக்காங்க. பேஸ் அடித்தாங்க, இப்போ ப்ளூ கலர். ப்ரைமரு, பேஸு, கலரு, அதுக்கப்புறம் கிளியரு, லாஸ்ட்டாக பாலிஷு, அந்த மாதிரி தான் வருமே. அப்போ தாங்க இந்த பெயிண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம்னாச்சும் லைஃப் நிற்கும். அவ்வளோ ஒரு ப்ராப்பராக எல்லாத்தையுமே சுரண்டி கிரண்டி பக்காவாக உரிச்சு போட்டு அப்படி பண்ணோம்னா தான். இதுக்கு மேலே கிளியர் அடிப்பாங்க பாருங்கள். இப்போ அதை கிளியர் அடிக்கிறாங்க பாருங்கள். கண்ணாடி மாதிரி அப்படியே பல 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 மின்னும் பாருங்கள். ப்ளூவோட அவுட் கிட், ஃபைனல் கிளியர் கோட்டிங்.
எல்லாமே என்ன பெயிண்டிங் ப்ராசஸ் சொரன்றதுலேருந்து இது என்ன ஒர்க்கு பெயிண்ட்டு கிளியரு எல்லாமே லைவாக அப்படியே வீடியோவில் பாருங்கள். ஒரு வண்டியோட ஃபுல் கிட்டு பெயிண்டிங் லாஸ்ட்டு ஃபைனல் கிளியர் தான். கிளியராக 2 கோட் அடிக்கணும். 2 கோட்டு சில வாட்டி 3 கூறும் அடிப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஹெட்லைட் மாஸ்க் அந்த கிளே தான் வந்து ஷைனிங் ரொம்ப தரும், லைஃப் நல்லாயிருக்கும். இது பெட்ரோல் டேங்க் கவுல்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வர ரெக்கை 2 பீஸ் வரும். வெயிலில் நிறுத்தி பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு வாட்டி கிளியர் அடிக்கிறது. பாருங்கள் டேங்க்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நெக்கி நின்று நான் வீடியோ எடுக்கிறது அந்த பெயிண்டில் தெரிது பாருங்கள். ஒரு ஆளோட இது தெரிது பாருங்கள். அப்படியே ரொம்ப கஷ்டங்க இந்த இடத்துல வீடியோ எடுக்கும்போது. அப்படியே நெட்டிலாம் ஒரு மாதிரியாக ஃபோனு மேலெல்லாம் டிஸ்பிளே மேலெல்லாம் அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் தொடச்சி எல்லாமே மக்களுக்காக நம்ம ஜேகேஎஸ் பைக்ஸ் சேனலை நம்பி கண்டிப்பாக வண்டி தரலான்ற ஒரு நம்பிக்கை இதுதான். பாருங்கள் பல ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. சில்வரு, பிளாக்கு, ப்ளூ கிட் எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபிட்டிங் போகிறதுக்கான ப்ராசஸ் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா ஸ்பேரும் ஒரிஜினல் வாங்கி போல்நெட்லாம் நிக்கல் பண்ணி பக்காவாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ போல்நெட் அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சைடில் ஒரு ஹேண்டில் பார் பீஸு எல்லாமே ஃபுல் பிளாக், செமி பிளாக், சில்வர். வண்டியோட ஃப்ரேம், பேக் சாக் அப்சர் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கு. 2 வீல் ஃபுல் கம்ப்ளீட் பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்மளும் புதுசாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. நான் வண்டியை டோட்டலாக பிரித்து தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல. அந்த டிஸ்கோட கேலிபர் கோல்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஃப்ரண்ட்டு 4 லெக் மாட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு 4 கோன் செட்லாம் புதுசு போட்டு பேக்கில் சகாப்ஸ் எல்லாம் மாற்றி ஒர்க்கு வந்துட்டுருக்கு. பேக்கில் வர இண்டிகேட்டர்லாம் புதுசு போட்டு ஃபிட்டிங்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு டயர்லாம் எம்ஆர்எஃப் டயரு ஜாப்பரில் போட்டிருக்கு. பேக்கில் எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர் போட்டிருக்கு, டியூப்லெஸ். வண்டியோட கீர் பாக்ஸ், இன்ஜினோட ஒர்க் இது. வண்டியோட கனெக்டிங் ராட், பேரிங் சுற்றுறாங்க பாருங்கள். அந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா புது பேரிங் போட்டு அது எல்லாமே லேத்துலாம் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் மாட்டுறோம். வண்டியோட கீர் பாக்ஸ் அசம்பிளி இது. வண்டியோட மெயின் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட் ரொம்ப வண்டிக்கு முக்கியமானது இது. சென்டர் கேஸ் ஃபிட்டிங்ஸ், சென்டர் கேஸோட போல்டு நட்டு எல்லாமே நிக்கல் பண்ணி தான் வச்சுருக்கு. வண்டி பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது, எல்லா ஒர்க்குமே பண்ணாலும். போர் பிஸ்டனோட அசம்பிளி ஒரிஜினல் போரு அப்படியே லைவாக காமிக்கிற பாருங்கள். அது கவர்லேருந்து பிரித்து எடுக்கிற வரைக்கும் அப்படியே தெரியுது பாருங்கள். ஒரிஜினல் போர் வேணும்னு கேட்டாங்க. 10 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டியாக எனக்கு வேணும், பக்காவாக வேணும்னு வண்டியோட ஓனர் கேட்டதுனால ஒரிஜினல் 180யோட போர் பிஸ்டன் கிட்டு உள்ள ரிங்ஸ்லாம் மாட்டி போரை வந்து அசம்பிளி பண்ணிகிட்ருக்கோம். இது இன்ஜின் ப்ராசஸ். இந்த வண்டி வந்து இன்ஜினும் வந்து திருப்பி லைஃப் நல்லா இருக்கணும்னா பக்காவாக உள்ளே வர்ற பேரிங்லேருந்து போரு, கனெக்டராடு, பேக்கிங் கிட்ட, ஆயில்ஸ் கிட்ட, டைமிங் செயின், பேடு, கேம் ஷாஃப்ட், ரேக்ராமு எல்லா ஒர்க்குமே பண்ணோம். பிஸ்டன் எப்படி போயிட்டு வருது பாருங்கள். இது பிரிக்குது டைமிங்கோட செயின். இன்ஜினும் உள்ள கம்பல்சரி ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கு டைமிங் செயின் வரும். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட் ஒன்று வரும். அதை உட்காந்து பாருங்கள், அதை மாட்டுறோம் பாருங்கள்.
அந்த வீலில் அந்த செயினை மாட்டினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செயின் ரோல் ஆகி மேலே ரேக்ராம் சுற்றி வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஹெட்டு லேத்தில் கொடுத்து ஹெட்டு 2 வால்வுலாம் மாற்றி அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மேலே தெரிந்து பாருங்கள் 2 ரிவிட் மாதிரி, அதுதான் வால்வு. எக்ஸாஸ்ட் வால்வு, இன்வெர்ட் வால்வு சொல்லுவாங்க. லேத்தில் கொடுத்து வால்வெல்லாம் புதுசு போட்டாச்சு. அதான் கேம் ஷாஃப்ட் டைமிங் செயின் மாட்டின வீல் இது. மேலே ஹெட்டோட டாப் டோர், அதுதான் 2 வால்வு. எக்ஸாஸ்ட் வால்வு, இன்வெர்ட் வால்வு சொல்லுவாங்க. பாருங்கள் போல்டெல்லாம் எவ்வளோ நிக்கல் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஹெட்டோட டாப் மேலே வர போல்டு இது எல்லாமே. காப்பர் வாஷர் போட்டு மிஷினில் டைட் பண்ணுறோம். இன்ஜினோட ஒர்க் ஹெட் போர் மாட்டிச்சு, டைமிங் செயின் மாட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சிசர் கீர். இந்த கீர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லோடிங் பண்ணி மாட்டலைன்னா அது பழைய கீர், இது புது கீர். மக்களே நல்லா பார்த்துங்க, எல்லாமே ஒர்க் பண்ணால் தான் வண்டி நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே வீடியோவில் காமிக்கிறேன், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. சிசர் கீர் மாட்டியாச்சு, அது உள்ள புல்லரோட மாட்டி வச்சுருங்க பாருங்கள். கிளச் அசம்பிளி செட்டு, இதுவும் ஒரிஜினல் தான் போகிறோம். வெறும் நான் கிளச் பிளேட் மாற்றலை, அசம்பிளி செட்டே மாற்றுறேன். எல்லாமே பண்ணால் தான் வண்டி பக்காவாக இருக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கிளச்சு மாட்டியாச்சு, இன்ஜின் அப்படியே அசம்பிளி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர், இந்த ஒரு வண்டிக்கு மெயின் ஹார்ட்டே கார்பரேட்டர் தாங்க. மைலேஜ்லேருந்து ஸ்லோ ஸ்பீடு நிற்கிறதுலேருந்து வண்டி பிக்கப்லேருந்து வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் கார்பரேட்டர் தான். கார்பரேட்டர் கம்பல்சரி மாற்றணும். நான் மாற்றினா தான் வண்டி வந்து அப்படியே கத்தி மாதிரி நிற்கும். இதெல்லாம் ஒர்க் பண்ணால் தான் வண்டி வந்து திருப்பி ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் வண்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்ஜின் அசம்பிளி பண்ணியாச்சு, கார்பரேட்டர் மாட்டியாச்சு. அடுத்தது பெட்டில் தூக்கி வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறவான ப்ராசஸ் தான். எக்ஸைட் பேட்ரி, எப்பயுமே நம்ம எக்ஸைட் பேட்ரி போடுவோம். ஒயரிங் கிட் புதுசு போட்டிருக்கு, லாக் செட்டு புதுசு போட்டிருக்கு. எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணமோ எல்லாமே தெரிஞ்சு பாருங்கள். டைல் மாட்டிருக்கு, பேக் மட்கார்டு, ஃப்ரண்ட்டு மட்கார்டெலாம் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். என்னென்ன ஸ்பேர் மாற்றிருக்கோம், என்னென்ன ஒர்க்குன்றது நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ஒயிட் சில்வர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், எல்லா போன்லட்டும் நிக்கல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடு சுவிட்ச் புதுசு, டிஜிட்டல் மீட்டர் புதுசு, ரைட் சைடு சுவிட்ச் புதுசு, ஹேண்டில் பேர் புல்ல நிக்கல் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் டயர் எம்ஆர்எஃப் டயர், சைட் ஷீல்டு எல்லாம் பெயிண்ட் பண்ணது. ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். மிரர்லேருந்து ஹெட்லைட், டூமு, மாஸ்க் எல்லாம் மாற்றி கஸ்டமரோட ரிவ்யூ கேட்கலாம். கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு வந்து என்ன ரிவ்யூ சொல்கிறாரு பார்க்கலாம். வண்டி அவுட்லுக் சூப்பராக வந்திருக்கும். வண்டி ஓட்டி பார்த்தீங்களா எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வண்டியோட மாடல் என்ன சார்? இயர் இது 2010, 2010 மாடல் வண்டி. ஓகே, எப்படி சார் இருக்கு அவுட்லுக்? வண்டி ஓட்டி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். எதிர்பார்த்ததை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னு. ஓகே ஓகே. ஒரு புது வண்டி மாதிரி இருக்குங்களா? புது வண்டி, அந்த ஓட்டுன அந்த ஃபீல் வருது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. சரி சார் சரி சார். இந்த வண்டி ஏன் சார் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு இது வந்து என்னோட சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கலந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் பைக். ஓகே. அதோட என்னோட ஃபாதர் விரும்பி ஓட்டின பைக் இது. ஓ, அப்பா உங்க அப்பா இப்ப இல்ல. சோ அதனால கொஞ்சம் சென்டிமெண்ட் எனக்கு அதிகம் இந்த பைக்கோட. ரொம்ப நாள் என் கூட டிராவல் பண்ணிருக்கு வண்டி. நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கலந்த ஒரு வண்டி. அப்புறம் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். சரி
அதை ரெஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ பட்ஜெட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடின மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே. வண்டி எப்படி சார் இருக்கு? அந்த திருப்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்காரு. சார் பாத்தீங்கன்னா அட்வொகேட் தான் அவரு. நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தா வண்டி கொடுத்திருந்தாப்ல. வண்டி பக்காவா வேணும் கேட்டாப்ல. வண்டி ரொம்ப சென்டிமெண்டான வண்டி, எனக்கு வந்து வண்டி கம்ப்ளீட்டா பண்ண சொல்லி கொடுத்தாப்ல. அப்படியே ஒரிஜினாலிட்டி என்ன ப்ளூவோ அதை விட குவாலிட்டியாவே கொடுத்துருக்கோம். வண்டி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிருக்கு. ஆக்சுவலா வந்து சாரோட டேஸ்ட் எனக்கு வந்து வண்டி அவர் பேசும் போதே தெரிய ஆரம்பிச்சோம். தெரிஞ்சத உடனே அப்பயே வந்து நாங்க வந்து வண்டியை வந்து கம்ப்ளீட்டா பண்ணணும், நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாப்ல. சார் உங்களுக்கு இந்த அவுட்லுக், இந்த ப்ளூ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்கூப் எல்லாம் வந்து இந்த வண்டிக்கு மாடல் வராது. இது BS6 ஸ்கூப். இன்ஜின் ஸ்கூப் சார் வேணும் கேட்டாப்ல. அதனால வந்து இன்ஜின் ஸ்கூப்லாம் கம்ப்ளீட்டாவே எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த டெயில் எல்லாம் பஜாஜோட ஒரிஜினல் வாங்கி எல்லாமே சில விஷயம்லாம் பார்த்து பக்காவா பண்ணிருக்கோம். சார் சின்ன விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஆமா செஞ்சிருக்கீங்க. ஏன்னா எந்த வண்டி ஒர்க் பண்ணாலும் அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அது நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது சாரோட வண்டி வந்து அவ்வளவு அழகா சூப்பரா வந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க. நான் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வரல சொல்லிட்டு பங்க்ல போனேன். ஒருத்தர் கேட்டாப்ல, இந்த வண்டி புது வண்டி, இந்த மாடல் வரது இல்லைங்களா சார்? இல்லைங்க, இது 2010 மாடல் வண்டின்னு சொன்னோன்னே என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வண்டி பத்தி விசாரிச்சாங்க. அவ்வளோ ஒரு வண்டி அழகா பண்ணிருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். நம்ம வண்டி கொடுத்து உங்க ரெஃபர் பண்ணுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். வண்டியை ரெஸ்டோர் பண்றோம்னு நினைக்கிறவங்க, வண்டியோட சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பிரதர் அணுகலாம். சோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்ல. கொஞ்சம் முன்ன பின்ன நாட்கள் அதான் ஒரே ஒரு கன்சர்ன். பைசா முன்ன பின்ன எல்லாமே ஆன ரீசன் பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் நம்ம பழைய ஸ்பேர்ஸ் வந்து எப்பயுமே நம்ம எல்லா வண்டியும் ஒர்க் பண்ணாமோ அதே மாதிரி நம்ம எல்லாமே காமிப்போம். பாருங்க, இதோட எல்லாமே பாத்தீங்கன்னா சாரோட வண்டியோட ஸ்பேர்ஸ் தான். இந்த டெய்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடஞ்சு போயிடுச்சு. இந்த உடஞ்சு போன டெய்ல வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி போட முடியாது. அப்படி பெயிண்ட் பண்ணி இதே பழச போட்டோம்னா அது வந்து ஒர்க்குக்கே வந்து ஒரு அழகு கிடையாது. இந்த டோட்டல் செட்டு பஜாஜோட ஒரிஜினல் வாங்கி இந்த ப்ளூக்காக மேட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்கோம். பேக் மட்கார்டு, டிஜிட்டல் மீட்டர்லாம் ஃபுல்லா வந்து எரிஞ்சு போச்சு. மீட்டர் அசம்பிளி அப்படியே புதுசு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஹெட்லைட் டூம் செட்டு, இவ்வளோ ஸ்பேருமே எல்லாமே மாத்திருக்கு. போர்டோட பிஸ்டன் ரீபோர்ட் பண்ணல, புது பிஸ்டன் போட்டிருக்கு. பேக்ல வர்ற ஷாக் அப்சர்வர் மாத்திருக்கோம், செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திருக்கோம். எல்லா ஸ்பேருமே இவ்வளோ ஸ்பேருமே மாத்திருக்கு. எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டிருக்கோம். அதுலதான் வந்து நாட்கள் முன்ன பின்ன வருது, பைசா முன்ன பின்ன வருது. ஆனா வண்டி பக்காவா கொடுத்துருக்கோம். டயர்லாம் பாத்தீங்கன்னா MRF டயர், 2 டயருமே வந்து வேற நம்பர் கேட்டாப்ல. அதோட டயர் அப்படியே பக்காவா என்னவோ அது கொடுத்துருக்கு. இன்ஜின் ஸ்கூப்பு, போர் பிஸ்டன் புதுசு, லாக் செட்டு, லெஃப்ட் ரைட் சுவிட்சு, டோட்டலாவே எல்லாமே ஒரு ஷோரூம் பிராண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா யாரு வண்டி கொடுத்தீங்கனாலும் அது ஒரு 100% ஒரு புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம். பின்னால இருந்து காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டி நம்பர் சிங்கிள் நம்பர். இந்த நம்பர்லாம் கட். ஆக்சுவலா வண்டி அப்படியே எப்படி வந்து இந்த போஸ்ல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு வண்டி கொடுத்தீங்கனாலும் 100% அதை வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து நாட்கள் முன்ன பின்ன ஆவதான் செய்யும், பைசா முன்ன பின்ன தான் வரதான் செய்யும். சார் பாத்தீங்கன்னா சாரோட அப்பா வந்து சாருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சென்டிமெண்டா இந்த வண்டி வந்து அவர் கூட அவ்வளவு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும்போது இந்த வண்டிக்கு வந்து சார் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியா செலவு பண்ணதை வந்து யோசிக்கவே இல்லை. அவரும் பக்காவை ரெடி பண்ணி கொடுக்கணும் என்கிட்ட கேட்டாப்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னது எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆமா, நிறைய விஷயம் அவர் லைக் பண்ணி சொன்னாரு. இதெல்லாம் அப்படி வேணும், இந்த மாடல் இப்படி வேணும் சொல்லிட்டு கேட்டாப்ல. ஆக்சுவலா வண்டி ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து கரெக்ஷன் கூப்பிட்டேன். ஆனா சார் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வந்து போனாப்ல. சின்ன சின்ன விஷயம் மாற்றம்லாம் சொன்னாரு. அது எல்லாமே மாத்திரும் சார். ஆமா, அதெல்லாம் மோசலிக்காம மாத்தினீங்க. ஆமா, எல்லாத்தையுமே எனக்கு கஸ்டமர் தான் நமக்கு தேவை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்கறதுதான் நான் வந்து இருக்கேன். கண்டிப்பா யார் வண்டி கொடுத்தாலும் அதை ஒரு பக்காவா வண்டி கொடுப்போம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வண்டி கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. வண்டி அவுட்லுக் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். BS6 இன்ஜின் ஸ்கூப் லேட்டஸ்ட்டாக மாட்டியிருக்கும். யார் வண்டி கொடுத்தீங்கனாலும் ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி 100% கொடுப்போம். வண்டி கண்டிப்பாக ஒரு நம்ம சொந்தக்கார வண்டி மாதிரி தான், பிரதர் வண்டி மாதிரி ரெடி பண்ணி தரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூ JKS பைக்ஸ். தேங்க்ஸ்.